வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு முதல் பார்வை நிகழ்ச்சியில் என்னோட உரையாடுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் எஸ்.ஆர். சேகர் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பேராசிரியர் அருணன் அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். வானிலை எச்சரிக்கை வந்திருக்குது. எல்லா மாநிலங்களும் மிக கடுமையான வெயிலுக்கு தயாராகுங்கள், அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு திட்டங்களை போட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் தேசிய பேரிடர் மேலாண்மை குழுமத்திடமிருந்தும் எச்சரிக்கை வந்திருக்குது. என்னென்னலாம் செய்யணும்னு அவங்க சொல்றாங்க. ஒரு நார்மலான டெம்பரேச்சர்லேருந்து 6 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் கூடுற நிலைமை வந்ததுன்னா நீங்கள் ரெட் அலர்ட் கொடுக்கணும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா பொது இடங்கள்லையும் ரீஹைட்ரேட் ஆகிறதுக்கு, வெயில் காரணமாக நீர்ச்சத்து குறையக்கூடியவர்களுக்கு மீண்டும் நீர்ச்சத்தை உடலில் ஏற்றிக்கிற மாதிரியான ஏற்பாடுகளை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ஸில் வென்டிலேஷனோடு கூடிய புதிய இடங்களை ரெடியாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இதற்கு எல்லாத்தையும் சமாளிப்பதற்கு தயாராக நிர்வாகமும் இருக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி ஒரு நிலைமை வரும்போது போதிய எச்சரிக்கை வரவில்லை அப்படின்னு சொல்லி வழக்கமாக சொல்றத வெள்ளம் போது பார்த்தோம். இப்போ எச்சரிக்கை வந்திருக்குதுங்கிறத பதிவு செய்வதற்கும் மக்களை தயார்படுத்துவதற்குமாக முதல்லயே அதை பற்றி பேசிடலாம் அப்படின்னு தோணுது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? நீ சொன்ன மாதிரி இது ஒரு பயனுள்ள உரையாடலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எனக்கு இந்த செய்தியை பார்த்த உடனே பட்ட முதல் ஆச்சரியம், இந்த மாதிரி கடும் வெப்பம் குறித்த முன் அறிவிப்புகள் சென்ற ஆண்டு முதல் தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். அப்படி என்றால் மழை, வெள்ளம், புயல் இதுக்கு முன்னறிவிப்புகள் தருவது போல இதற்கு தருகிற ஏற்பாடு என்பது சென்ற ஆண்டு வரை இல்லாமல் இருந்திருக்கிறது. அதனால் இந்த கடும் வெப்பத்தால் ஏற்படுகிற சாவு எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தது. இதற்கு முன்னாடி கடும் வெப்பத்தால பலி அப்படிங்கிற செய்திகளை நம்ம படிச்சிருக்கோம். அந்த எண்ணிக்கையை பார்க்கும்போது மிக அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட இந்த அறிவிப்புக்கு பிறகு பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்கு. ஆகவே இது இனிமேலாவது ஆண்டுதோறும் தொடரணும். இந்த ஆண்டு கடும் வெப்பம் இருக்குமா இருக்காதா, இருந்தால் எந்த அளவுக்கு இருக்கும், எத்தகைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் குறிப்பாக மாநிலங்கள் என்கிற அந்த இது மிகவும் நல்ல ஒரு மாதிரி எச்சரிக்கைகள் வந்தாலும் அரசியல் வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்ல இவற்றை கண்டுகொள்ளாமல் போடுவதற்கு வாய்ப்பு இருந்துடக்கூடாது இல்ல? ஆமா, அது இன்னும் கொடுமை. அந்த வெப்பத்தை விட இன்னொரு வெப்பமும் சேருதுன்னு அர்த்தம் வரும். உண்மையிலேயே அரசியல் வெப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது இத்தகைய வெப்பத்தையாவது தணிக்கிற ஏற்பாட்டை இந்த அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்க வேண்டும். இப்போ என்ன கொடுமைன்னா, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் கடந்த இந்த பருவமழை என்பது நம்ம பொதுவாக அக்டோபர், நவம்பர், நம்ம தமிழில் சொன்னால் ஐப்பசி, கார்த்திகை மழை என்பது மிக குறைவு. இன்னும் சில பகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெற்க நான் கூர்ந்து கவனிச்சுட்டு வர்றேன், சில பகுதிகளாவது கொஞ்சம் மழை. மதுரை போன்ற பகுதிகளில் சுத்தமாக இல்லை. சென்னையில் நீங்கள் அந்த புயலை தவிர அந்த காலம், அந்த 2 நாட்களை தவிர பிறகு மழையே இல்லை இந்த பருவ காலத்தில். இப்போ ஏற்கனவே சில ஏரிகள் எல்லாம் வற்றி கொண்டிருக்கு, ஒரு ஏரி சுத்தமாக வத்தி போச்சு என்று செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ மழையின்மை, கடும் வெப்பம் நிச்சயமா 2க்கு ஏதோ தொடர்பு இருக்கும் போல படுகிறது. 2ம் சேரும் பொழுது இடையில கடும் வறட்சி, அது தொடர்பான விஷயங்களும். ஆமா, எல்லாம் சேரும் பொழுது என்ன ஆக போகுது? குடிநீருக்கு மட்டுமல்ல, குளிக்கிற நீருக்கே பஞ்சமாகி கொண்டிருக்கு. மதுரையில் சில புறநகர் பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, புறநகர் பகுதியிலேயே என்ன சிக்கல்னா, அங்கே மாநகராட்சி தண்ணீரும் வருவதில்லை, இங்கே நிலத்தடி நீரும் போச்சு. அப்போ லாரியில் தண்ணி வாங்கி மேலே உச்சியில் இருக்கக்கூடிய டேங்கில் ஏற்றி குளிக்கிற நிலைமை என்பது இருக்குது. 4 நாளைக்கு ஒருக்கா 300 ரூபா 250 ரூபாய்க்கு லாரி தண்ணீர் அடிச்சிட்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுது என்று நமக்கு புரியலை. அப்போ மக்களுக்கு சாதாரண பயன்பாட்டுக்கான தண்ணீர் கூட வழங்க முடியாத, அதற்கான ஒரு ஏற்பாடுகள் இல்லாத ஒரு ஆட்சி மற்றும் நிர்வாகம் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ இந்த கொடும் வெப்பம் வேற வரப்போகுதுன்னா மே, ஜூன், ஜூலை, அதுக்கு பிறகு ஒருவேளை கோடை மழை அவ்வப்போது வரலாம். ஆனால் அடுத்த ஐப்பசி, கார்த்திகை வருகிற வரைக்கும் தமிழகம் என்ன ஆக போகுது என்று மிகப்பெரிய கவலையாக இருக்குது இந்த செய்தியெல்லாம் பார்க்கும் பொழுது.
ஏற்கனவே ஆந்திரா, குஜராத், தெலுங்கானா, ஒடிஷா, மகாராஷ்டிரா இந்த மாதிரி மாநிலங்கள்ல இதற்கான ஆக்ஷன் பிளான் இருக்கு. அவங்க ஏற்கனவே இதையெல்லாம் சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆண்டு உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான்லயும் தயாராக இப்படி ஒரு திட்டம் போட்டு தயாராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்றைக்கு இன்னொரு தமிழ் நாளிதழில் இருக்கக்கூடிய செய்தியே, பழங்கள், பழச்சாறு, இளநீர் விற்பனை அதிகரிச்சிருக்குது, கடைகளில் இருக்கக்கூடிய மென்பானங்களுடைய விற்பனை சரிவு அப்படின்னு ஒரு செய்தியும் இருக்கு. இப்பவே வெயில் ரொம்ப கடுமையாக இருக்கு. ஏன்னா இந்த எச்சரிக்கைகளுக்கு பிறகு மே, ஜூன், ஜூலை அப்படின்றதோ அல்லது ஏப்ரல் பாதிக்கு பிறகோ இன்னும் கடுமையாக இருக்கும். அதற்கு எந்த அளவுக்கு நாம் தயாராக இருப்போம்? அவர் மதுரையில் உண்டான கஷ்டங்களை சொல்லிட்டாரு, நீங்க கோவையில் உண்டான கஷ்டங்களையும் சொல்லிட்டீங்கன்னா. இல்லை, இப்போ இது இந்த அவேர்னஸ் அரசாங்கத்தினுடைய அடுத்தடுத்த செய்கைகளில் ஒவ்வொரு டெவலப்மெண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. 2016 கொடுக்கறதாக இதில் செய்தி இருக்குது. அதனால் நான் இந்த மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மோடியினுடைய அரசாங்கம் ஒன்று செஞ்சுருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இது அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சமூகத்தில் ஒரு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். கிராமங்களில் 12 அவனன்றி ஓரணுவும் அசையாது தானே. இல்லை, அது அப்படி நாங்கள் சொன்னால் அது நீங்கள் ஏதுக்கு போகிறது இல்லை. அதனால் இப்போ ஒரு தனி மனிதன் 12 மணிக்கு ரோட்டில் போகாத, 10 மணிக்கு போகாதன்னு பழைய காலத்தில் குடும்பங்களில் சொல்லுவாங்க. ஆனால் அந்த வெயிலினுடைய தாக்கம், சன் ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடியது 120 டிகிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 102, 101லேயே சன் ஸ்ட்ரோக் சாவுகள் வருது. இது அவேர்னஸ் மக்களுக்கு இல்லை. அதை இப்போ இந்த அறிவிப்புகள் அந்த அவேர்னஸ் கொண்டு வருது. நாம் ஒவ்வொரு வகையிலையும் நம்மளுடைய அவேர்னஸை கூட்டிகிட்டு வரோம். உதாரணத்துக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு டீம்னு ஒன்று போட்டு வச்சுருக்கோம். அது ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு தெரிந்த பல்வேறு என்ஜிஓஸு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு கல்லூரிகள்லேயும் அலுவலகங்கள்லையும் கற்றுக் கொடுக்குறாங்க. உடனடியாக 4 மாடி கட்டடத்தில் எந்த மாதிரி இருக்கணும்னு. அதே மாதிரியாக முதலுதவி சிகிச்சைகள் எல்லா இடத்துலையும் சொல்லி தர்றாங்க. ஆக்சிடென்ட் ரோட்டில் கிடக்கிறவங்கள பார்த்த உடனே நம்ம போய்கிட்டு இருந்த நிலைமை போய் இல்லை சட்டங்களை மாற்றி உடனே அவங்களுக்கான ரெஸ்பிரேட்டரி விஷயங்கள் செய்கிறாங்க. ஹார்ட் அட்டாக்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. அது உடனே அதுக்கு என்னெல்லாம் செய்யணும். இப்படி எல்லா விஷயங்கள்லேயும் ஒரு உணர்வை, ஒரு புரிதலை, ஒரு அவேர்னஸை, ஒரு விழிப்புணர்ச்சி உருவாக்கக்கூடிய சமூகமாக நம்ம மாறுறோம். அதில் இது இதனுடைய பங்கில் அரசாங்கத்தினுடைய பங்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா இது பெரிய ஏரியா. இது ஒரு ஆக்சிடென்ட்னா ஒரு இடத்துல நடக்கிறது, ஒரு டிசாஸ்டர்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடக்கிறது. இது நாடு முழுவதுக்கு நடக்கக்கூடிய ஒரு சீசனில் நடக்கக்கூடியது. எனவே இதை அரசாங்கம் இப்போ பண்ணியிருக்கிறது சரி. ஆனால் இந்த வெறும் அறிவிப்புகளோடு மட்டும் இல்லாமல் அறிவிப்புகளை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அரசாங்கம் செய்தலையும் நீங்கள் சொன்ன மாதிரி பழச்சாறுகள் எல்லாம் விற்பனை அதிகமாகுது, பெவரேஜஸ் குறைய ஆரம்பிக்குதுங்கிறது மக்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். குடிதண்ணீர் பாட்டில் கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அரசாங்கம் செய்யணும். அதுக்காக அரசாங்கம் செய்யக்கூடிய விஷயங்கள் ஆஸ்பத்திரிகளில் டீஹைட்ரேஷன், ஓரல் ரீஹைட்ரேஷன் விஷயங்கள், சாதாரண ஒரு உப்பும் ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் போட்டு நம்மளே ஓரல் ரீஹைட்ரேஷன் உருவாக்கி கொள்ளலாம் என்கின்ற அந்த விஷயங்களையும், அது குடிப்பதனால் தவறு இல்லை, அது பாடிக்கு நல்லது என்பதையும் நம்ம மக்கள்கிட்ட சொல்லி பழக்கப்படுத்தணும். எனவே இந்த மாதிரியான அறிவிப்புகள் மக்களுடைய அவங்களே இன்னொரு புள்ளிவிவரம் கொடுத்துருக்காங்க. 2015 எப்படி இருந்தது, ஒரு 2200 சொச்சத்துலேருந்து 2040 2016 1111 அந்த சன்ஸ்ட்ரோக்கில் குறைந்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இது நல்ல விஷயமான வெளிப்பாடு. இப்போ இதை சொல்லியிருப்பதன் மூலமாக நிச்சயமாக இந்த கேஷுவாலிட்டி குறைய வாய்ப்பு இருக்கிறது. அந்த கேஷுவாலிட்டி தவிர்க்க வேண்டும், முழுவதுமாக தவிர்க்க வேண்டும்ங்கிறது நம்மளுடைய எண்ணம். இதனுடைய மைய கருத்தாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மற்ற விஷயங்களில், மற்ற டெவலப்மெண்ட்டில் ஒரு அரசாங்கம் எவ்வளவு கவலைப்படுகிறதோ அந்த கவலைகளை மாதிரி ஒரு 100 பங்கு அல்லது 150 பங்கு இந்த விஷயத்தில் கவலைப்படணும். ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான். நான் அண்ணன் அருணன் சொன்ன மாதிரி இந்த தண்ணீர் வறட்சிக்கான காரணங்கள்னு பின்னோக்கி போனோம்னா அது பெரிய விஷயம். ஆனால் ஒரு செக்மெண்ட்டு 1 மாதம் அல்லது 2 மாதம் இதற்கான தீர்வுக்காவது உடனடியாக அரசாங்கம் தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதில் மெத்தனம் காட்டக்கூடாது. இதில் அந்த தேசிய ஊரக, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திலையும் கூட நீங்கள் காலையில் இந்த குறிப்பிட்ட நேரத்திலிருந்து இந்த வெயில் அதிகமாக இருக்கிற நேரம் வரைக்கும் வேலை செய்ய சொல்லாதீங்க அப்படிங்கறத. அது ரொம்ப நல்ல முடிவு, ரொம்ப முடிவு. வயதானவர்கள், பெண்கள் அதிகமா இருக்காங்க. அதே போல
பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலமாக வேலை நடக்குது இல்ல, அவர்களும் இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவாங்களா? இது அரசு வந்து இதை செஞ்சிடறாங்க. நிச்சயமா. ஆனா நீங்க வாழ்நிலையே வந்து அங்க வெயில்ல வேலை செய்வதன் மூலமாகத்தான் சமாளிக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற நிலைமையில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சலுகைகள் கிடைக்குமா? அவர்களுடைய உயிருக்கான மரியாதையை நம்ம எப்படி கொடுக்க போறோங்கிறது வந்து இந்த செய்தியை படிக்கும் போது ஒரு முக்கியமான கேள்வியாக வருது. அதான் இயல்பா அந்த கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த தொழிலாளிகளை பார்க்கும்போது சென்னையில் நான் பார்க்குறேன், அநேகமாக வந்து ஒரு 9 மணிக்கு மேலே இருந்து அப்புறம் மத்தியானம் 1 மணிக்கு அவங்க வேலை சாப்பாட்டுக்காக கலைஞ்சு போகிறத பார்க்குறேன். இப்போ இந்த வெயில் காலத்துலலாம் 9 மணிக்கு ஆரம்பித்து 1 மணி, அப்புறம் சாயங்காலம் 4 மணி 5 மணி வரைக்கும் கடுமையான வெயில் இருக்க போகுது. அந்த நேரத்துலலாம் இவங்க வேலை வாங்க போகிறாங்களா என்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ஏன் அதை வந்து கொஞ்சம் மாற்றி காலையில் 7 மணிலேருந்து ஆரம்பித்து ஒரு 11 மணியோட முடிச்சிடணும். அப்புறம் வந்து வேணுமென்னா 4 மணிலேருந்து ஒரு 6 மணி, அஃப்கோர்ஸ் அங்கே லைட்டிங் வசதி இருந்துச்சுன்னா அது பிறகு கூட அப்படி ஏதேனும் இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு என்கிற உத்தரவை போட முடியுதோ இல்லையோ, ஒரு ஆலோசனையாவது, ஒரு மறைமுகமான ஒரு அழுத்தத்தையாவது இந்த தனியார் பெரும் நிறுவனங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் தரணும் என்று நம்ம கேட்டுக்கொள்ளலாம். அதேபோல் நீங்கள் இந்த பள்ளிகளுடைய விடுமுறை காலத்தை கூட கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ண முடியாதா என்றெல்லாம் கூட ஆலோசனை. என்னுடைய கவலை நீங்களே குறிப்பிட்டது போல் இந்த கடும் வெப்பம் என்கிற அந்த முன்னறிவிப்பு அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சோ என்னமோ சில மாநிலங்கள் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த பட்டியலில் தமிழ்நாடு இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்வது போல் அந்த 5-6 செல்சியஸ்க்கு மேலே எந்த அளவுக்கு போகுது என்னன்னு நமக்கு தெரியல. பொதுவாகவே நமக்கு 42 டிகிரி இல்லைங்களா? அதுல எச்சரிக்கையிலையும் திட்டங்கள் வகுத்துக்குங்கன்னு சொல்ற லிஸ்ட்லயும் தமிழ்நாடு இல்ல இப்போதைக்கு இல்ல. அப்படி இல்லங்கிறதுக்காக எதுக்குமே தயாரா அதுதான் என்னுடைய கவலையா இருக்குது. ஏற்கனவே நமக்கு வந்து இங்கேயும் இருக்கக்கூடியதான். அப்கோர்ஸ் வட மாநிலங்கள் போல பெரிய அளவுக்கு கடும் வெப்பம் இல்லை என்றாலும் கூட இங்கேயும் வந்து நமக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிடும். அந்த 40-42ன்னு வரும்போதே நமக்கு எந்த அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்கும் என்று. ஆகவே இது குறித்தெல்லாம் ஒரு விழிப்புணர்வை சொந்த தயாரிப்புகள், அரசு தயாரிப்புகள் என்று இந்த 3 விஷயத்திலும் மாநில அரசு உடனடியாக தீவிரமான நடவடிக்கைகளில் இறங்கணும் என்று தான் நம்ம வந்து வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள. அருணனுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் அதிகமாக ஒரு அழுத்தம் கொடுக்க விரும்புகிறேன். இந்த தனியார் நிறுவனங்கள் வந்து கட்டுமான பணியாளர்கள் மற்றும் பல்வேறு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் ரோடு போடுறதுல ஆரம்பித்து அவர்கள் வந்து அவர்களாகவே செயல்படணும்னு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். ஏன்னா அரசை எதிர்பார்த்துட்டு ஒன்றுமே செயல்படாமல் இருக்க முடியாது. அந்த நிறுவனங்கள் நிச்சயமாக பெரிய அளவில் தான் இருக்கும். இவர்களுக்கு அந்த பாதுகாப்பு வழங்குவதற்கு அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக நிச்சயமாக வலு இருக்கும். எனவே அதை அவர்கள் செய்து மேலே வந்து ஒரு இது மரம் நீட்டி ஒரு கல் நீட்டிகிட்டு இருந்துச்சு, திடீர்னு போகக்கூடிய பைக்காரர்கிட்ட மெட்ராஸில் விழுந்து அவங்க இறந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வர மாதிரி அவருடைய நெக்லிஜென்ஸ்னால இந்த வறட்சியை பற்றி அவர்கள் கவலைப்படாமல் 10 பேர் செத்து போயிட்டாங்க, இது நிவாரணம் கொடுத்தோம் அல்லது அவங்களுக்கு இது கொடுத்தோம், உதவித்தொகை கொடுத்தோங்கிற செய்தி வராமல் அவர்கள் பார்த்து கொள்ளணும். ரெண்டாவது, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இந்த ஜோனுக்குள்ளே வரலன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த முறை வந்து வறட்சியே இருக்குது. வறட்சி இருக்கிற காரணத்தினால வெப்பம் அதிகமாக தெரியும். எனவே அது டபுள் சைடு அட்டாக். அதனால் இது தமிழ்நாடு இந்த ஜோனுக்குள்ளே இதுவரை வரலன்னு அரசு மெத்தனமாக இருக்குமானால், ஏன்னா அரசு தான் இதை பெரிய அளவில் கவனிக்க வேண்டியது. ஆனால் அரசு இது சம்பந்தமாக தீவிரமாக இந்த விஷயத்தை மக்களுக்கு அவேர்னஸை கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் அதற்கான நிவாரணங்களையும் ரெடியாக வச்சுருக்கணுங்கிறது. இல்லை நீங்கள் சொன்ன ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நான் மீண்டும் குறிப்பிட விரும்புகிறேன். நிச்சயமாக வெயில் காலம் வந்தவுடனே பத்திரிகைகள், ஊடகங்கள் எல்லாம் அந்த செய்தி வரும். இந்த மாதிரியான ரோட் சைடில் அந்த பானங்களை எல்லாம் வாங்கி குடிக்கிற அந்த காட்சியெல்லாம். இப்போ நாம் வந்து ஏற்கனவே ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. அது இந்த எழுச்சியின் காரணமாக இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் பொழுதே இந்த வெளிநாட்டு பானங்கள் கூடாது. அதற்கு பிறகு இப்போ நேற்று முன்தினமோ அதுக்குள்ள போல இப்போ வெளிநாடு பண்றாங்க, அதனால வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் என்ன கேட்கிறேன், வெளிநாட்டு அது வந்து நான் வரலாறு சொல்றேன். பட் செயற்கை பானங்கள் வேண்டாம், வெளிநாடோ உள்நாடோ செயற்கை பானங்கள் வேண்டாம். ஏன்னா இந்த கடும் வெப்பத்தோடு அதுல சில பிரச்சனைகள் இருக்கு பாருங்க. செயற்கை பானம் இதனால உடல்நலக்கேடு அதிகமாகுங்கிறேன் நான். ஆகவே அந்த கண்ணோட்டத்தில் ஆரோக்கிய நோக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை பானங்களே அருந்துங்க. சாதாரண நீர்மோரில் இருந்து இளநீர் குடிங்க. இளநீர், பதநீர், கரும்புச்சாறு, பழச்சாறு இவற்றை அருந்துங்கள். நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் அதை விட ஏழைப்பாளைகளுக்கு இது வந்து கட்டுப்படியாகக்கூடிய ஒன்று தான். நீங்கள் கரும்புச்சாறு 10 ரூபாய்க்கு ரொம்ப அற்புதமாக ஒரு பாட்டில் நிறைய தர்றாங்க.
நீங்க கொண்டு போய் எதுக்கு 70 ரூபாய் 80 ரூபாய் நீங்க கொடுத்து நீங்க இதெல்லாம் அருந்துங்கள்னு சொல்றீங்க, அங்க நடைமுறையில அங்க வந்து ஐஸ் கியூப் போட்டு கொடுக்குறாங்க. இல்ல அது வேண்டாம்னு சொன்னா கூட அது இல்லாம தரக்கூடிய ஏற்பாடு கூட பண்றாங்க அவங்க. இன்னும் நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இப்ப எந்த நிலைமையில இருக்குன்னு இந்த பதநீர் வளர்ச்சி அதுக்குன்னு ஒரு வாரியம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் அதிகப்படுத்தலாம், அதை மோட்டிவேட் பண்ணலாம். இதெல்லாம் மாநில அரசுடைய கையில தான் இருக்குது. அது நீங்க பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான அந்த பனைமர தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தோடையும் இணைஞ்சது. இதை பயன்படுத்திக்கலாம், இந்த காலத்தை பயன்படுத்தி இதெல்லாம் செய்யலாம். இத்தகைய சிந்தனைகள் என்பது நம்முடைய மாநில அரசின் கையில தான் இருக்கு. இதை பொறுத்தவரை இதெல்லாம் அவங்க யோசிக்கணும். இந்த தீபாவளியில திடீர் கடைகள் போடுவாங்க, அதை ஒரு வியாபாரம் பார்த்துருவாங்க. குறைந்தபட்சம் அரசாங்கம் வியாபார நோக்கிலையாவது இந்த பதநீரையும் இளநீரையும் இந்த தடவை ஊக்குவிக்கலாம். மற்ற இந்த வெயில் கடுமையாக இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை வந்திருக்கிற எந்த மாநிலத்திலேயாவது சட்டமன்ற தேர்தல் வருதா அந்த காலகட்டத்தில் அப்படின்னு தெரியல. அப்படி இருந்தா ஆர்கே நகர்ல நேத்து என்னால போகவே முடியல, இயல்பாவே அங்க டிராபிக் ஜாஸ்தி. இப்ப எல்லா கட்சிக்காரங்களும் நாங்க தான் நடந்து போறோம், மத்தவங்க எல்லாம் கார்ல போயிட்டு. இந்த மழை புயல் வெயில் எல்லாமே வந்து வழக்கத்தை விட அதிகமாக இருக்கு அப்படிங்கிற எச்சரிக்கைகள் வந்துகிட்டே இருக்கு. அதே போல சாதாரண அமைதியான வாழ்க்கைக்காக இயங்கிட்டு இருக்கிற மக்களுடைய போராட்டங்களுக்கான எச்சரிக்கைகளும் வந்துகிட்டே இருக்கு. அரசுகளுக்கு எச்சரிக்கை இந்த போன்ற மெட்டீரியலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மாதிரி துறைகள் மட்டும் கொடுக்கல, மக்களும் கொடுக்குறாங்க. நேற்று குடியரசுத் தலைவர், அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் எல்லாரையும் சந்தித்ததற்கு பிறகும் அவர்களுடைய சந்திப்புகள் மனநிறைவை அளிக்கவில்லைன்னு டெல்லியில் போராடிட்டு இருக்கிற விவசாயிகள் சொல்றாங்க. அதனால அவங்க டெல்லியில் விவசாயிகளுடைய போராட்டம் தொடரும். நெடுவாசல் போராட்டமும் தொடரும் மத்திய அரசுக்கு எதிராக அப்படின்னு மற்ற 2 போராட்ட எச்சரிக்கை செய்திகளும் இருக்குது. சேகர், நீங்க தான் பதில் சொல்லணும். இல்ல நாங்க வந்து பதில் சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கத்தின், நான் திரும்பவும் சொல்றேன், அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், இதுல வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மீது அவதூறை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக இந்த விஷயங்கள் தொடர்ந்து செய்யப்படுகிறது. ஆகவே எத்தனை பதில் சொன்னாலும் இந்த போராட்டத்தை சம்பந்தப்பட்டவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன், பெரிய விவாதம் நடத்தல. நெடுவாசல் அஞ்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் வளர்ச்சிக்கு எதிரான அரசியலுக்கும் இடையில நடக்கக்கூடிய போராட்டமாக நான் கருதுகிறேன். காரணம், 22 இடங்களில் 160 கிராமங்களில் தொடர்ந்து 35 வருஷமாக இந்த விஷயம் தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அங்கே எந்த விதமான கேஷுவாலிட்டியும் கார்சினோஜெனிக் கேன்சர் போன்ற விஷயங்களும் ரிப்போர்ட் இதுவரை பண்ணப்படவில்லை. எனவே விஞ்ஞான ரீதியாக மெய்ப்பிக்கப்பட்டது. நெடுவாசலில் அது எங்கே எடுக்கிறாங்களோ அதுக்கு பக்கத்தில் விவசாய நிலங்கள் இருக்கிறது. எனவே தன்னுடைய அஞ்ஞானத்தை அவர்கள் தீர்த்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் அது நிறுத்தப்பட வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது இல்லை என்பது உறுதியான பிறகு, ரெண்டாவது வந்து நாம் வளர்ச்சியை நோக்கி போகிறப்ப வந்து ஒரு 10 லட்சம் பெண்கள் ஆண்டுதோறும் புகை சுள்ளிகளாலும் அடுப்பு விறகுனாலையும் புகையினால் நுரையீரல் புற்றுநோயால் இறக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு செய்தி சொல்கிறது. நாம் அடுத்த 5 ஆண்டு 2.5 ஆண்டுகளுக்கு 5 கோடி வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஏழை பெண்கள் வீட்டுகளுக்கு இந்த கேஸை கொண்டு போகிறோம். அது 100% வந்து என்வாயரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. அப்போ நெடுவாசல் மக்கள் எங்கேயோ இருக்கிற ஒரு கிராமத்தில் எடுக்கப்பட்டது தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க வீட்டில் கேஸ் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த விஷயங்களில் இந்த பார்வையில் நிச்சயமாக ஒரு விஷயம் உறுதியாகிறது, தீமையாக இருக்குமானால் அகற்றப்பட வேண்டும், தீமை இல்லாது தீமை என்று சொல்லுவதும் அகற்றப்பட வேண்டும். அதனால் அது ஒன்று. நான் இந்த விவசாயிகள் போராட்டத்தை பொறுத்த மட்டும் மத்திய அரசு கனிவோடு இருக்கிறது. நான் வந்து தமிழ்நாடுனுடைய இது ரிப்போர்ட் கார்டு ஆன் 2016 அதை பற்றி நான் சொல்லுகின்ற போது மத்திய அரசு 17லிருந்து 21% தன்னுடைய அத்தனை விஷயங்களையும் அக்ரிகல்ச்சர், சர்வசிக்ஷா அபியான், நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் என்று வரிசையாக எல்லாத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்க ரிப்போர்ட் கார்டு என்னிடம் இருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு புறக்கணிக்கப்படவில்லை. மத்திய அரசாங்கம் அந்த விவசாயிகளுக்கான கடனை ரத்து செய்ய வேண்டும் என்கின்றது எல்லா மாநிலங்களுக்கும் உண்டான விஷயம். தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுதா படலையாங்கிறத பேசிக்குவோம், அதுக்கான விஷயங்கள் இருக்கிறது. அதனால அந்த போராட்டத்திலையும் கூட மத்திய அரசை கூடாது, அஞ்ஞானம் தான் மேலோங்கி நிற்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அஞ்சுவது அஞ்சாமை பேதமைங்கிறதும் சேர்த்து நினைவுக்கு வருது. இல்ல, உணர்வு பூர்வமான விஷயங்களுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். மாநில அரசு இந்த விஷயத்தில் தோற்று போய்விட்டது. அது வந்து வெறும் பார்வையாளராக தூண்டி விட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மத்திய அரசினுடைய கடமையிலே நான் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறேன், அந்த இடத்துக்கு மத்திய அரசு அதிகாரிகள் உடனே போயிருக்கணும். ரொம்ப லேட்டா போனாங்க.
கடைசியாக நாங்கள் ப்ரெஷர் கொடுத்து போனாங்க. அவர்கள் அதை விலக்கி இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்னாலே 2008 998 கான்ட்ராக்ட் போட்டு 2008 அங்கே இருக்கு. 2013 2013 2015 அப்பவே தமிழ்நாடு அரசினுடைய நிலை வந்து ரொம்ப தெளிவாக இருக்கு. அரசாணை இருக்கு, இது போன்ற எந்த திட்டங்களையும் இந்த பகுதியில செயல்படுத்த விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா இருக்கும் போதே தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு இருக்கு. நீங்க தமிழ்நாடு அரசு போய் இப்ப அவங்களை எப்படி சமாதானப்படுத்தி இருக்கணும்னு சொல்றீங்க? நிலைப்பாடு வேற, உண்மை வேற. அரசாங்கம் பாலிசி ரீதியா நான் வைக்க முடியாதுன்னு சொல்றது வேற. ஆனா அது வந்து தீமைகளை உண்டு பண்ணும், கெடுதலை உண்டு பண்ணும் என்கின்ற அச்ச உணர்வை உண்டு பண்ணுவது ஒரு விஷயம். நான் சொல்வது அச்சை உணர்வு தான். பாலிசி ரீதியா வேண்டாம்னா வேண்டாம், பாலிசி ரீதியா வேண்டாம்னா வேண்டாம் அப்படின்னு. முதல் விஷயம், சகோதரர் வந்து விவசாயிகள் ஏதோ மத்திய அரசு மீது வேண்டுமென்றே விமர்சிக்கிறார்கள், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க என்பது போல வருத்தப்பட்டார். நான் அவருக்கு என்ன கேட்க விரும்புகிறேன்னா, போராட்டம் என்பது ஏதோ ஒரு விளையாட்டு அல்ல, சர்வசாதாரணமெல்லாம் யாரும் அதுவும் இப்படி ஒரு விடாப்பிடியான போராட்டம் நடத்துகிறாங்கன்னா தயவு செஞ்சு என்னவென்று மத்திய ஆட்சியாளர்களும் ஆளுங்கட்சியும் யோசிக்கணும். நான் என்ன கேட்குறேன், அவங்க என்ன கேட்குறாங்க, போதிய வறட்சி நிவாரணம் கொடுங்கள். மாநில அரசு கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் வறட்சி நிதி கேட்டால் வெறும் 2,000 கோடி தான் கொடுக்குறாங்க. இதுக்கு ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. நமக்கு என்னன்னு ஒன்றும் புரியலை. கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகள் இந்த செய்தியில் பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சிகளும் இந்த வறட்சி நிவாரணம் போதாது என்று மிக அழுத்தமாக பேசியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, கடன், அந்த விவசாய கடன் தள்ளுபடி. ஒரு கட்டத்தில் வந்து விவசாய கடனை தள்ளுபடி சொல்லுவதே தவறு என்பது போல் பாஜக நண்பர்கள்லாம் பேசுவாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் அந்த உறுதிமொழியை கொடுத்து தான் இப்போ ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இப்போ அதை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் அங்கே இருக்காங்க. இப்போ மக்கள் என்ன கேட்குறாங்க, தமிழக மக்கள், நீங்கள் உத்தரப்பிரதேச விவசாயிகளுக்கு நீங்கள் அந்த மாதிரி விவசாய கடனை ரத்து பண்ணுவோம்னு சொல்கிறீங்க, தமிழக விவசாயிகளுக்கு வரும்பொழுது மட்டும் அதை மறுக்கிறீங்களே, இது என்ன நியாயம் என்று கேட்குறாங்க. ஆக இத்தகைய கோரிக்கைகள் தான். அதோடு சேர்த்து தான் மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டம். இப்போ விஞ்ஞானம் அஞ்ஞானம் பற்றி பேசுகிறாங்க. நான் என்ன கேட்க விரும்புகிறேன், நிச்சயமாக எங்களை போன்ற இடதுசாரிகளும் தொழில் வளர்ச்சியும் வேண்டும், விஞ்ஞானமும் வேண்டும், சகல விதமான அஞ்ஞானங்களையும் எதுக்கிறவங்க தான் நாங்கள் மார்க்சியர்கள். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, நீங்கள் இத்தகைய எரிவாயுவை எடுக்கிற வேலையை விளைநிலங்களின் பக்கத்தில் அந்த காவேரி படுகையில் தஞ்சை தரணியில் ஏன் எடுக்கணும்? அங்கே கிடைச்சாலும் அதை எடுத்தால் விவசாய நிலம் பாழ்படுமே. பாலைவன பகுதியில் எடுங்க, கடலுக்குள்ளே எடுங்க, ஏன்னா அதெல்லாம் எடுக்கப்படுகிறது. அப்படி வேறுபடுத்தி பார்க்கிற பார்வை என்பது முந்தைய காங்கிரஸ் ஆட்சிக்கும் இல்லை, இன்றைய பாஜக ஆட்சிக்கும் இல்லை என்பதுதான் நம்முடைய கவலையும் வருத்தமும். இப்போ நீங்களே ஒரு பாயிண்ட், இப்போ ஏற்கனவே இப்போ எல்லாம் தமிழக பாஜக தலைவர்கள் தஞ்சை தரணி மக்களுக்கும் அதை ஒட்டி இந்த நெடுவாசல் பகுதி மக்களுக்கு என்ன சொன்னாங்க, நிச்சயமாக பாதிப்பு இருக்குமே, ஆனால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் இப்போ நெடுவாசல் உட்பட கையெழுத்து போட்டாச்சு. இப்போ அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவங்க என்ன சொல்கிறாங்க, கையெழுத்து தான் போடப்பட்டு கவலைப்படாதீங்கிறாரு. நமக்கு ஒன்றும் புரியலை. அப்போ கவலை இருக்குது என்பதை ஏற்றுக்கொண்டுறீங்க, பிறகு ஏன் கையெழுத்து போடுறீங்க? இப்போ ஒவ்வொரு கட்டமாக நகட்டி போய்கிட்டே இருக்காங்க. தயவு செய்து இன்றைக்கு விவசாய விளைநிலங்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை பாருங்க. அந்த மக்களுடைய கவலை, நிலத்தடி நீர் ஏற்கனவே குறைஞ்சிட்டு இருக்காது, அது பாழ்படக்கூடிய அபாயம் இருக்கு என்பது அஞ்ஞானம் அல்ல, விஞ்ஞானம். இந்த உண்மையை மறுத்து விட்டு ஒருபுறம் ஏற்கிற மாதிரி பேசுறீங்க, பிறகு திடீர்னு வரும் பொழுது இல்லை இல்லை எல்லாம் சரியா போச்சு அப்படின்னு சொல்றீங்க. இது என்ன நியாயம்னு தான் நம்ம கேட்கிறோம், மக்களும் கேட்கறாங்க. மத்திய அரசு மீது அவதூறு சொல்றீங்க, அதுக்காக தான் இந்த மாதிரி போராட்டங்கள் தொடர்ந்து நடக்குது. இதற்கு முன்னால வந்து தீர்வு காண வேண்டும்ங்கிற ஆர்வத்துல மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனோட சேர்ந்து போய் மத்திய அமைச்சர்களை பார்த்த போராட்ட குழுக்காரர்கள்ங்கிறது போய் இப்போ டெல்லியில் போராட்டம் நடத்தக்கூடியவங்க சீதாராம் யெச்சூரி கூட்டு வந்து டிகேஆர் வந்து அவங்களோட பேச வைக்கிறாரு, தம்பிதுரை வந்து உள்துறை அமைச்சரோட பேச வைக்கிறாரு, குடியரசுத் தலைவர் ஜி.கே. வாசன் கூட்டு போறாரு, திருச்சி சிவா அருண்ஜேட்லியை பார்க்க கூட்டு போறாரு, நாராயணசாமி நேரடியாக பந்தல்ல வந்து போராட்ட களத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு போறாரு. ஆக அரசியல் கட்சிகள் கையில அல்லது அவர்களுடைய தூண்டுதலுக்கு போய் மத்திய அரசுக்கு எதிராக ஒரு அவதூறாக அந்த போராட்டம் மாற்றப்படுகிறது. அதாவது அரசியல் தலைவருடைய வேலை என்னங்க,
மக்கள் போராடும் போது போகாமல் இருந்தால் அப்போ எல்லாரும் அரசியல் தலைவர்களை திட்டுறாங்க. இவ்வளோ பெரிய விடாப்பிடியான போராட்டம் நடக்கும். அந்த காட்சியை பார்க்கும்போது நம்முடைய நெஞ்சமெல்லாம் துடிக்குது. ஒரு அரை நிர்வாணமாக இருந்து கொண்டு அவங்க எந்த அளவுக்கு பரிதாபமாக 15 நாட்களாக போராடுறாங்க. அவங்கள போய் பார்த்து என்ன பிரச்சனை என்று கேட்பதை விட அரசியல் தலைவர்களுக்கு வேறு என்ன வேலை இருக்க முடியும்? ஆகவே அந்த வேலையை செய்கிறாங்க. இன்னும் பாஜக தலைவர்கள் யாரும் போகலைன்னா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஆனால் பாருங்க, மற்ற தலைவர்கள் சென்று அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடு பண்றாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஏன் அமைச்சர்களை அருண்ஜேட்லியை பார்க்கணும் தானே முதல் கோரிக்கை. ஏன் அருண்ஜேட்லி அவர்கள் பார்த்துருக்க கூடாது? பிரதமருக்கு தான் நேரம் இருக்காது, சரி. ஆனால் இவங்க போய் தான், அரசியல் தலைவர்கள் போய் தான் இவங்களை கூட்டி கொண்டு போய் அவரோட உட்காந்து பேச வைக்கிறாங்க. ஆனால் சிக்கல் என்னன்னா, இதோ பத்திரிகையில என்ன செய்தி வந்திருக்கு, அருண்ஜேட்லி உட்பட அமைச்சர்கள்லாம் பார்த்ததில்ல, பரிசீலிக்கிறோம் தான் சொல்றாங்களே ஒழிய அந்த விவசாயிகளுடைய நெஞ்சத்தை ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற அளவுக்கு எந்த உறுதிமொழி இன்னும் தரல. அதனாலதான் நாங்க போராட்டத்தை நிறுத்த மாட்டோம்னு சொல்றாங்க. போராட்டத்தை நிறுத்த மாட்டோம் விவசாயிகள் கோரிக்கை தப்புன்னு வேணா அப்ப சொல்லுங்க. தமிழகத்தை மத்திய அரசு புறக்கணிக்கிறது, தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மத்திய அரசு அணுகுகிறதுன்னு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் நேற்று ஒரு அறிக்கையில கண்டனம் தெரிவிக்கிறாரு. வறட்சி நிவாரணம் கோரி டெல்லியில் தமிழ்நாடு விவசாயிகள் கடந்த 15 நாட்களாக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய கோரிக்கைகளை மத்திய ஆட்சியாளர்கள் இதுவரை காது கொடுத்து கேட்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. இல்லை, ராமதாசனுடைய அறிக்கைகள் ஒரு சென்சேஷனலிசம் தொடர்ந்து அவரை முன்னிலைப்படுத்தி என்ன அன்னைக்கு அட்ராக்ஷன் இருக்குமோ அதுக்கான அறிக்கைகளாக மட்டுமே தொடர்ந்து இருந்து வருகிறது. மத்திய அரசை இப்போ குற்றஞ்சாட்டுவது தான் ஃபேஷன். அதனால் அந்த ஃபேஷன்லேருந்து வெளியே போனால் அந்த அறிக்கையே வெளியே வராமல் போயிருங்கிறதுனால அவர் சொல்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அண்ணன் கூட சொன்னார், நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன். உத்தரப்பிரதேசத்திலே விவசாய கடன்களை ரத்து செய்கின்ற இது தமிழ்நாட்டில் ஏன் செய்யவில்லைன்னு கேட்டார். அருணன் விவரம் இல்லாமல் எந்த விஷயமும் பேசுறதில்லை. ஆனால் தெரிந்தே ஒரு குற்றச்சாட்டை, அது உண்மை இல்லாத குற்றச்சாட்டை பேசுவது என்பது அவங்க இடதுசாரிகள் ஸ்டைல். உத்தரப்பிரதேசத்துக்கான தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட வாக்குறுதி அது. உத்தரப்பிரதேச தேர்தலிலே சொல்வது, உத்தரப்பிரதேச மாநில அரசு அதை செய்ய போகிறது. தமிழ்நாட்டில் தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் சில விஷயங்கள்லாம் இந்த தேர்தலில் கொடுத்தோம், வெற்றி பெற்றிருந்தால் நாங்கள் செய்வோம். மத்திய அரசு ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கிறது, மத்திய பாஜக, அதை அது செய்யும். அதனால் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, சில விஷயங்கள் இயல்பாக போயிட்டு இருக்கிற போக்கில் சிறப்பானதொரு சூழல் வர்றதுக்கு முன்னாடி உண்டானதுக்காக கொடுத்த தேர்தல் அறிக்கைகளாக இருக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிக்கல் எதிர்பாராதது. நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சுட்டி காட்டாத ஒரு சூழலில் கூட இவ்வளவு மாபெரும் வறட்சி வந்தால் என்ன செய்யறதுங்கிறதுனால வரக்கூடியது. இனிமேல் வரக்கூடிய தேர்தல்களில் இந்த வறட்சியை சுட்டி காட்டி கடன் ரத்து அப்படிங்கிறத தேர்தல் அறிக்கையில் நீங்கள் கொடுக்கலாமா இருக்கலாம், மற்ற அரசியல் கட்சிகள் கொடுக்கலாமா இருக்கலாம், மாநில அரசில் வரக்கூடியவர்கள். இது எதிர்பாராத சூழலில் இது போன்ற பிரச்சனைகள் வரும்போது சூழலுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுப்போமா, 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த தேர்தல் அறிக்கைகளை பார்த்துட்டு இருப்போம்? இல்ல, நான் அதுக்கே வரல. நான் சொல்ல வரேன்னா, உத்தரப்பிரதேசத்தின் தேர்தல் ஒப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க. அதை ஒப்பிடுவது என்பது என்ன அர்த்தம்னா, தமிழ்நாட்டுக்கு பிஜேபி தர தயாராக இல்லை என்கிற இமேஜை உருவாக்குற முயற்சி அது தவறுங்கிறது தான் சொல்ல வரேன். நான் அந்த விஷயத்தை மட்டும் தான் சொன்னேன். இப்போ வறட்சியை பொறுத்த மட்டும், வறட்சிங்கிறது ஒரு டிசாஸ்டர், அது திடீரென வரக்கூடியது. மாநில அரசினுடைய பங்கு இருக்கிறது, மாநில அரசினுடைய செயல்பாடுகள், மாநில அரசினுடைய கடமைகள், மாநில அரசின் பொறுப்புகள், இதை முழுவதுமாக ஓரந்தள்ளி விட்டு புறந்தள்ளி விட்டு முழு பழியும் தூக்கி மத்திய அரசின் மீது போடப்படுகின்ற முயற்சி தான் இப்ப தொடர்ந்து நடைபெறுகிறது. தன்னுடைய பங்கை மாநில அரசு இதற்கு முந்தைய முதல்வரே கூட வர்தா புயலுக்காகவும் வறட்சிக்காகவும் ஏறத்தாழ 40,000 கோடி அப்படின்னு போய் கேட்டாரு. ஆனா நீங்க கொடுத்துருக்கிறது 1,700 1,800 அல்லது 2 சேர்த்து 2,100 கோடிக்குள்ளதான் கொடுத்துருக்கீங்கும் போது நீங்க அந்த வறட்சி நிவாரண நிதியை கூடுதலாக கொடுங்கள் அப்படின்னு விவசாயிகள் அங்க போராடுறதுல என்ன தப்பு? நீங்க போராட்டத்தை ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள நடத்தாம டெல்லியில போராடி சிக்கல்களை ஏற்படுத்துறீங்க அல்லது மானத்தை வாங்குறீங்கிற மாதிரி கருத்து சொல்றதுல என்ன பலன்? இல்ல, இப்ப இந்த கோரிக்கைகளில நியாயம் இருக்கு. ஆனா கோரிக்கைகளை வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அபாண்டமானது.
எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்பது மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே வருது. இந்த வறட்சி நிவாரணம், திடீரென ஏற்படும் இந்த வரதா புயல் எல்லாமே அதனுடைய கீழே வருது. அதற்கென ஒரு ஆனுவல் ஃபண்ட் இருக்கிறது. அந்த ஃபண்டு 5000 கோடிக்கு மேலே தாண்டலை இந்தியா முழுவதுக்குமே. அதில் ஒரு பங்கை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க. அந்த பங்கு தான் அறிவிக்கப்படுகிறது. 200 கோடி கொடுத்தோம், 500 கோடி கொடுத்தோம், 1000 கோடி கொடுத்தோம்னு. இதை தவிர அறிவிக்கப்படுவது வந்து பிரதமர் அறிவிச்சார்னு வச்சுங்க 1000 கோடி கொடுக்குறேன்னா பிரதமருடைய நிவாரண நிதியிலேருந்து கொடுக்குறது அது அறிவிக்கப்படும். மீதி விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வறட்சி நிவாரணத்துக்கு மத்திய கமிட்டி வருகிறது. இது எப்படி தவறாக சொல்லப்படுகிறது ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். மத்திய கமிட்டி வருகிறது. கமிட்டி வந்து எல்லா இடத்தையும் விசிட் பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக என்ன தேவை என்று தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கப்படுகிறது. அதுதான் 40,000 கோடி. அந்த 40,000 கோடிக்கு மற்ற டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் வருது. அதெல்லாம் டோட்டலில் வராது. நான் சொல்கிற விவாதத்தின் நான் வந்து இப்போ வந்து சேலஞ்ச் பண்ணுறேன். டிபார்ட்மெண்ட் வாரியாக என்ன தமிழ்நாடு அரசு கோரியது, மத்திய அரசு டிபார்ட்மெண்ட் வாரியாக என்ன கொடுத்தது, அதை விவாதிப்போம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோ பிரதமருடைய அறிவிப்பு மட்டும்தான் வெளியில் வரும். மீதி எல்லாம் டிபார்ட்மெண்ட் வாரியாக தமிழ்நாட்டுக்கு போகும். வந்ததை இந்த அரசு சொல்லவில்லை என்று நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, சென்னை புயலில் நம்ம 1900 கோடி 900 + 1000 கொடுத்தோம். அதற்கு அப்புறம் மத்திய கமிட்டி வந்துட்டு போனதுக்கப்புறம் கொடுத்த ரிப்போர்ட்டில் ஏதோ ஒரு நம்பர் வந்துச்சு. அந்த நம்பர் கொடுத்தோம்னு சொல்லப்பட்டது. ஆனால் உள்ளுக்குள்ள முழுக்க வெள்ளத்தில் 2015 அந்த அறிக்கையை முழுவதும் நான் படித்தேன். 40 பேருக்கு அறிக்கை. அதில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ உங்களுக்கு தகுதி இருக்கிறது, உங்களுக்கு அலாக்கேட் ஆகிருக்கிறது, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி அரசு கொடுத்திருக்கிறது. அது மறைக்கப்படுகிறது. ஆகவே இப்போ நான் இது சொல்லுவது வெறும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு வெளியிலே வெளிப்படையாக அறிவிக்கப்பட்ட விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா என்னால் ஆதாரபூர்வமாக சொல்ல முடியும். ஒண்ணுதான் மாநில அரசினுடைய குறைபாடுகள், பலவீனங்கள், ஏன் தவறுகள், அதையும் நம்ம விமர்சிக்கணும் என்று நண்பர் சொல்வது ரொம்ப சரி. இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்றாரு. 30,000 கோடி ரூபாய் வறட்சி நிவாரணம் மாநில அரசு கேட்டது. மாநில அரசு தான் சொல்லுது 2000 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்போ நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை வெவ்வேறு துறை வாரியாகவும் கொடுத்துருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், இப்படி ஒவ்வொரு துறை வாரியாக எவ்வளோ கொடுத்தோம்னு மத்திய அரசு சொல்லட்டுமே. அப்படி இது வரைக்கும் வரலையே. நாங்கள் என்ன செய்யறது? இதை மாநில அரசு சொல்லணுங்கிறாரு. மாநில அரசு தான் என்ன சொல்லுது, 2000 கோடி ரூபா தான் சாங்ஷன் ஆயிருக்குன்னு அவங்க தான் சொல்றாங்க. அது நீங்க இது வரைக்கும் மறுக்க முடியல. இனிமே தான் வரப்போகுது புள்ளி வராங்கிறாரு. இது என்ன 2 பேரும் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பந்த மாறி மாறி உதைச்சு விட்டு மாறி பந்த உதைக்கல. இப்ப நான் சொல்றேன். இப்ப 2016-17 தமிழ்நாடு அரசுக்கு டைடு அண்ட் அன்டைடுன்னு 2 டிபார்ட்மெண்ட், அதாவது தொடர்ந்து சென்ட்ரல் ஃபண்டில் இருந்து ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட SSA, NHRM போன்ற நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் இந்த மாதிரியாக ஏற்கனவே இருக்கப்பட்ட மத்திய அரசினுடைய திட்டங்களுக்காக சொல்லப்பட்டது 40%, வந்தது 47%. அதே மாதிரி அன்டைடு மாநில அரசாங்கங்களுக்கு அவர்கள் செய்யக்கூடியதற்கு கேட்ட தொகை, அது கேட்டது 53%, கொடுத்தது 60%, ஒதுக்கப்பட்டது 53%, கொடுத்தது 60%. இதே மாதிரியாக ஃபுட் கிராண்டில் ஆரம்பிச்சு மற்ற விஷயங்கள் எல்லாத்திலையுமே 10-15% மாநில அரசுக்கு அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் வெளிப்படையா தெரிகிற மன்ரேகாவை சொல்றேன். அதுல டாப் 10 ஸ்டேட்ல தமிழ்நாடு இருக்கு, 7ஆவதாக கொடுக்கப்படுகிறதுல. அதுல 5% அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் சொல்றேன்னா அக்ரிகல்ச்சர்ல ஆரம்பிச்சு எல்லாத்திலையுமே இதே மாதிரி இருக்கிறது. இவையெல்லாம் மறைக்கப்படுகிறது. அதே மாதிரியாக ஒரே ஒரு பாயிண்ட் தான், புள்ளி விவரங்கள் அவர் சொல்றதுக்கு உரிமை இருக்கு. ஒரு நிமிஷம், வறட்சி என்கிற அடிப்படையில் இந்த 30,000 கோடி ரூபாயை எப்படி கேட்டாங்க? அந்த 30,000 கோடிக்குள்ள இதெல்லாம் வரல. தமிழ்நாடு அரசாங்கம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு கேட்டதுன்னு சொல்லுங்க. என்ன கொடுத்தோம் நாங்க சொல்றோம். தமிழ்நாடு அரசாங்கத்தை கொடுக்கலன்னு அவங்க தானே சொல்றாங்க. நாங்க துறை வாரியாக கேட்டது சொல்லுங்க. இல்ல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு 40,000 கேட்டோம் சொல்லுங்க. நீங்க சொல்றதுடைய பொருள் புரிஞ்சிடுச்சு. அவர் சொல்றது அவரும் வந்து ஒரே வரியில தானே சொல்றாரு. ருட்டீனாக நடக்கக்கூடிய விஷயங்களை விட்டுருங்க. இது ஸ்பெஷலாக கேட்டதுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்களா? 2000 கோடி தான் ஸ்பெஷல் ருட்டீனா கொடுக்கிற ஃபண்ட நீங்க ஸ்பெஷலா கேட்ட கணக்கு சேர்க்காதீங்க. இல்ல இப்ப தொடர்ந்து தமிழக முதலமைச்சரும் தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சியும் அந்த தமிழ்நாட்டுக்கு இவ்வளவுதான் கிடைத்தது என்பதனால் வருத்தப்படுகின்ற அண்ணமாரி இடதுசாரிகளும்
பிஜேபி மத்திய அரசாங்கம் கொடுக்கலன்னு சொல்றாங்க. டாக்டர் நான் என்ன சொல்றேன், டாக்டரை விட்டீங்க. உங்களையும் சேர்த்து டாக்டரையும் சேர்த்து இப்ப இவர்கள் எல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் இந்தந்த துறையில் இவ்வளவு கேட்டோம், இல்ல டிசாஸ்டருக்கே தான் 40 கேட்டோம் அப்படின்னு சொல்லட்டும். நாங்க வந்து எவ்வளவு கொடுத்தோம் நான் சொல்றேன். அதாவது ஆளுங்கட்சியுடைய பத்திரிகையிலேயே அவங்க தெளிவா இதைத்தான் மீண்டும் மீண்டும் செய்தி சொல்றாங்க. குறிப்புகள்ல ஆமா. என்ன கேட்டோம், முதல்ல பிரதமரை சந்திச்சுட்டு டிபார்ட்மெண்ட் சொல்லல அவங்க, இல்லங்க வகைவாரி ஹெட்டிங் சொல்லல, இல்லங்கய்யா, மொட்டையாக மொத்தமாக சொல்லுகிறாங்க. பேச விடுங்க. நீங்க துறை வாரியாக பொதுவாக கேட்டு வரக்கூடிய அந்த விஷயத்தை இதையும் போட்டு தயவு செய்து குழப்ப வேணாம். இல்ல நான் கொஞ்சம் நாடுக்கு போகல, நீங்க சொல்றதுக்கு தான் வரேன் நான். இல்ல வரல. நீங்க என்னுடைய கருத்து என்னன்னா, மாநில அரசு இந்த வறட்சி என்கிற இந்த ஒரு அசாதாரணமான இந்த சிக்கல், இதுக்கு இப்படி பாதிப்பு இருக்கு, இந்த வறட்சியினால 30,000 கோடி ரூபாய் பாதிப்பு, ஆகவே இதை கொடுங்கன்னு அது கேக்குது. இதுல நீங்க கொடுத்த 2,000 கோடி தான் என்று மாநில அரசு தான் சொல்லுது. இல்ல தயவு செஞ்சு இதை உங்களால மறுக்க முடியல. நீங்க வேற வறட்சிக்கு தான் கேட்டோம் இவ்வளவு, வேற துறை வாரி கேட்கல, துறை வாரியாகத்தான் போட முடியுது. இல்ல நீங்க மறுத்துட்டு போங்க. ஆனால் அவங்க சொல்லட்டும். இல்ல அவங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். அவங்க சொன்னதை நான் மீண்டும் எதிரொலிக்கிறேன். அவங்க மேம்போக்கா சொல்றாங்க. இல்ல ரொம்ப தவறுங்க இது. அவங்கள பொறுத்தவரையிலும் நாங்க வந்து இந்த வறட்சிக்காக கேட்டது 30,000 கோடி, மத்திய அரசு கொடுத்தது 2,000 கோடி என்றுதான் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுது. ஆகவே இது வந்து சரியா? இது வந்து ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை, இது தமிழகத்தை புறக்கணிப்பது என்கிற விஷயத்தை தான் டாக்டர் ராமதாஸ் சொல்றார். முதல் விஷயமே அவர் 3 விஷயம் சொல்றாரு. ஒன்னு வறட்சி, இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா ஹைட்ரோ கார்பன், மூன்றாவது மீனவர்கள். இந்த மூன்றிலும் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது என்பது அவருடைய கருத்து சரிதான் என்கிற. அது தவறுங்கிற. அது மீனவர்களும் சரி, ஹைட்ரோ கார்பன் வெளிப்படையா இப்ப சொல்லியாச்சு. மீனவர்களுக்கு இந்த அரசாங்கம் இதற்கு முந்தைய அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத அளவுக்கு நாம எவ்வளவு செஞ்சிருக்கோம் வெளிப்படை. தினசரி அரசுகள் தொடர்கிறது, ஆனால் அரசு மீட்கப்படுகிறது. அதுக்கு என்ன காரணம் விவாதிப்போம். யாழ்ப்பாணம் குற்றச்சாட்டுகளுக்காக சொல்லப்படுவது அந்த சொல்றதுல இன்னும் எனக்கு ஒரே ஒரு விளக்கம். தமிழகம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் செயல்படுவது ஏன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல அவர் எதற்காக சொல்றாரு எங்களுக்கு தெரியும். அவர் எதற்காக மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு மட்டும் வஞ்சிக்கப்படுகிறது என்பது தெரியும் நமக்கு. இல்ல அது என்ன தெரியுங்கிறது அன்புமணிக்காக தெரியும். அது சரி, அது சொல்லட்டும், அது அவங்க பதில் சொல்லட்டும். பட் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இதை பொறுத்தவரையில் ஒரு நியாயம் இருக்கு. இப்போ பாருங்க, மீனவர் பிரச்சனையை நீங்க தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்க. பாஜகவும் பிரதமர் வேட்பாளராக இருந்த பொழுது மோடி அவர்களும் தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன பேசினாங்க? ஒரு பலவீனமான மத்திய அரசு இருக்குது, ஆகவே தான் தமிழ்நாட்டு மீனவர்கள் இப்படி அல்லலுக்கு ஆளாகிறாங்க, நாங்கள் வந்தால் போதும் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போகும் என்று எந்த அளவுக்கு பிரமாதமாக கொட்டி முழங்கினாங்க என்பதை தமிழர்கள் அறிவாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு என்றால், சர்வ சாதாரணமாக ஒரு மீனவர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகும் டாக்டர் ராமதாஸ்லியே அந்த அறிக்கையில் நீங்கள் பாருங்கள், அதற்கு பிறகும் கூட அடுத்தடுத்து இன்றைக்கு 3 நிகழ்ச்சிகள் நடந்திருக்குது. மீண்டும் புதிய நிலைமை வந்து படகையும் பிடிச்சி வச்சுக்கிறது, அப்போ மீனவர்களை தாக்குறது, கல்லை கொண்டு அடிக்கிறது, வலையா இருக்கிறது, அப்புறம் அவங்கள கொண்டு போய் சிறையில் தள்ளுறது என்பது தொடர்கிறது. அப்படி என்றால் இது முடிவுக்கு வரல. இப்பதான் ஆட்சிக்கு வந்தா கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க என்ன சொன்னா கூட பரவாயில்ல. இப்ப 3 வருஷம் ஆக போகுது. இப்ப 3 ஆண்டுகள் ஆகியும் தமிழக மீனவர்கள் பிரச்சனைக்கு நிச்சயமா நான் அந்த வாக்கியம் தான் சொல்லும், கண்ணு கட்டிய தூரம் வரை ஒரு தீர்வு என்பதே தெரிய மாட்டேங்குது. இது என்ன நியாயம்? இந்த அதாவது குற்றச்சாட்டுகள் வந்து புதிதான குற்றச்சாட்டுகள் எதுவுமே இல்ல. எவ்வளவோ விஷயங்களுக்கு பதில் சொல்லி எவ்வளோ விஷயங்களுக்கு பழைய புத்தகத்தையே எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. புது புத்தகம் எழுதியாச்சு, தீர்வு கொடுத்தாச்சு. தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் எப்போதுமே மத்திய அரசால ஏற்கப்பட்டது இல்ல. அது எப்பவும் உண்டான குற்றச்சாட்டு தான். தொடர்ந்து தமிழ்நாடு மத்திய அரசு அது சொல்லி நம்ம மூளையில அந்த சாஃப்ட்வேர்ல பதிஞ்சு ரிப்பீட் பண்றோம். மாத்தணும் இதை. ஏன்னா ஏற்கனவே இது புதிய சாஃப்ட்வேர் வந்தாச்சு, புதிய அரசாங்கம் வந்தாச்சு, புதிய தீர்வுகள் வர ஆரம்பிச்சு. இன்னும் கண்விழிச்சு பார்த்து செய்திகளை போடல. சாதாரண பாமரம் புரிஞ்சுக்கிறாங்க. இவர்களுக்கு வேறு குற்றச்சாட்டு இல்லை. அவ்வளவு சொன்னாரு, அவ்வளவு சொன்னதையும் செஞ்சிருக்கோம். தினசரி நடக்கிற விஷயம். தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகள் வந்து மத்திய அரசால தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகள் மத்திய அரசால ஏற்கப்படுகின்றனவா அல்லது மறுக்கப்படுகின்றனவா அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து எனக்கு ஏன் வீட்டை தர மறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி மனுஷபுத்திரன் வந்து ஒரு மன வருத்தம் தோய்ந்த ஒரு கட்டுரையை வந்து தமிழ் ஹிந்துவில் எழுதியிருக்கிறாரு.
இஸ்லாமியர்களுக்கு வீடு தரக்கூடாதுங்கிற மனோபாவம் இவ்வளவு ஆழமாக தமிழ்நாட்டில் எப்போது ஊடுருவியது அப்படிங்கிற கேள்வியையும் முன்வைக்கிறாரு. அப்படி ஒரு மனநிலை இருக்குதா, மனோபாவம் அப்படி இருக்குதா அப்படிங்கிற கேள்வியிலிருந்து அணுகலை. அவர் ஏற்கனவே அது இருக்கு அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்லி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. 2 மாசமாக அவர் வீடு தேடிட்டு இருக்கிறேன், வீடு பார்க்க போற எல்லா இடத்துலையும் ஐயா நீ அற்புதமா பேசுற, நீ அற்புதமா எழுதுற, நான் அதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்லாம் சொல்றாங்க, படிக்கிறோம் பார்க்குறோம்லாம் சொல்றாங்க. ஆனா வீடு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது அவருடைய கன்டென்ஷன். அதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிறதும் அவருடைய கட்டுரையில சொல்றாரு. இல்லை, அதாவது மனுஷபுத்திரனுடைய காரணம் அதுவாக இருக்குமே. ஆனால் எனக்கு என்னுடைய தொழிற்சாலைக்கு இடம் கேட்டேன், கொடுக்கல. காரணம் என்ன, அரசியல்வாதினாங்க. நான் ஒரு வாகனம் வாங்குவதற்காக ஏற்கனவே 4 முறை வாங்கிய ஒரு கம்பெனியில் கேட்டேன். 5வது முறை விசாரிச்சதில் பொலிட்டீஷியன் சொல்லி கொடுக்கல. அரசியல்வாதிகளுக்கு கொடுப்பதற்கு பயப்படுகிறார்கள், சினிமாக்காரர்களுக்கு கொடுக்க பயப்படுகிறார்கள், ஏன் உங்கள் ஜேர்னலிஸ்ட்டுகளுக்கே கொடுக்க பயப்படுகிறார்கள். ஆக அது இண்டிவிஜுவலாக ஒரு மக்களுக்கு இதே மாதிரியான ஒரு ஒப்பீனியன் உருவாக்கப்பட்டு அதனால் பண்ணுறாங்க. இப்போ மனுஷபுத்திரனுக்கு இதனால் தான் கொடுக்கப்படுகிறார்கள், இந்த சமூகத்தை சேர்ந்தவங்களாம் இதனால் தான் எனக்கு மறுக்கப்படுகிறது என்று எழுதலாம். அப்போ இது நம்ம தான் மெஜாரிட்டியாக இருக்கும். ஒன்றுமே தெரியாத சாமானியர்கள் மட்டுமே, அவர்களை அறிமுகம் இல்லைன்னா உடனே வீடு கிடைக்குது. அவங்கள கூட இப்போலாம் வர வர நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷன் கார்டெல்லாம் ஜாஸ்தி இருக்கிறதுனால பேன் கார்டுலேன்னு சகலத்தையும் விசாரித்துக் கொள்கிறார்கள். எனவே இது இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் இருப்பதாக ஒருவேளை அவர் அனுபவமாக இருக்கலாம், நான் நினைக்கல. காரணம் என்னவென்றால் பெரும்பான்மை மக்களுடைய பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பே பெரும்பான்மை மக்கள்கிட்ட தான் இருக்குது. இதுவரை பல இடங்களில் நடந்த ரயட்டில் கூட பெரும்பான்மை பகுதியில் இருந்த சிறுபான்மையர்கள் மிக கனிவோடு காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு தூஷணைகள் பெரும்பான்மை மக்களிடம் இல்லை. இருந்தாலும் அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நான் மதிக்கிறேன். அது அவருக்கு ஏற்பட்ட அனுபவமாக இருக்கலாம். மொத்தத்தில் அந்த மாதிரி எண்ணம் இருக்காங்கிறது எனக்கு தெரியல, அப்படி இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஆனால் மொத்தத்தில் ஒரு எண்ணம் இருக்கிறது. இந்த வருகிறவர்களை ஸ்கிரீன் பண்ணி அவர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய இடையில சினிமாக்காரங்களை பற்றி தப்பான அபிப்பிராயம் இருந்தால் அவங்க கொடுக்கறதில்ல, அரசியல்வாதியை பற்றி தப்பான அபிப்பிராயம் தான் கொடுப்பதில்லை. ஏன் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் பற்றியே இப்போ பேசப்படுகிறது. அதனால் அந்த கொடுக்கப்படுகின்ற நபருடைய எண்ணத்தை பொறுத்து, அவருடைய அனுபவத்தை பொறுத்து நடப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஒருவேளை அப்படி இருக்குமானால் அது தவறான விஷயம். ஆனால் அப்படி இருப்பதற்கு இதெல்லாம் காரணமாக இருக்கலாம். முஸ்லீம் அப்படிங்கிறதுனால இல்லை அப்படின்னு சொல்றீங்க. இல்லை, ஒவ்வொருடைய மனதிலையும் அவங்களுக்குன்னு ஒரு எஸ்டிமேட் இருக்கு. அந்த எஸ்டிமேட் சினிமாக்காரர்களை பற்றியும், ஜேர்னலிஸ்ட்டை பற்றியும், அரசியல்வாதியை பற்றியும், ஏன் ஒரு பிஸ்னஸ் மேன்லேயே வேற ஒரு டைப்பான பிஸ்னஸ் மேன் கந்துவட்டிக்காரர்களுக்கு கொடுப்பதில்லை, வக்கீல்களுக்கு கொடுப்பதில்லை, இந்த மாதிரி இருக்கிறது. அதனால இதை பொறுத்து அவர்கள் மனநிலையில் இருக்கிற அனுபவத்தை பொறுத்து அவர்கள் கொடுக்கிறார்கள். ஸ்கேனிங் மிஷின் சார்ந்து ஆமா, எல்லாருமே ஒரு ஸ்கேனர் ஆகிட்டாங்க. சரி, அதாவது சில தொழில் புரிவோருக்கு தருவதில்லை வீடு வாடகைக்கு என்பது, அதை காலி பண்ண முடியுமா முடியாதா என்பதை சார்ந்து வருவது, அது இருக்குது என்பது உண்மைதான். அந்த வகையில் நண்பர் சொல்வதெல்லாம் நம்மளும் பார்க்குறோம். ஆனால் நண்பர் மனுஷபுத்திரன் எழுப்பியிருப்பது இன்னும் வேதனைக்குரிய விஷயம். இது பிறப்பின் அடிப்படையிலேயே, இது வரைக்கும் நீங்கள் சொன்ன சில பிரிவுகளை சொல்கிறாரே, அது தொழில் அடிப்படையில். இது என்னன்னா, இந்த மதத்தில் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர், அந்த மதத்து பெற்றோருக்கு இவர் பிறந்தவர், ஆகவே அதனாலேயே வீடு தரக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் நிச்சயமாக பல பேர் மனசில் இருக்குது என்பது தான் என்னுடைய கணிப்பு. நான் அதை பல முறை பார்த்துருக்கேன். அவங்க எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக பேசிக்கொள்கிறாங்க. வீடு வச்சுருக்கவங்களை யார் யாருக்கு தரக்கூடாதுன்னு அவங்க பேசிக்கொள்வதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அதில் பிரபலங்கள் அப்படின்னு வரும்போது, அவர் சொன்ன மாதிரி பிரபலங்கள் அல்லது சில தொழில் புரிபவர்கள்னு வரும்போது இயல்பாக வாடகை அதிகரிக்க முடியாது, அல்லது நம்ம அவர் நினைக்கிற உரிமையாளர் நினைக்கிற நேரத்தில் அவரை காலி செய்ய வைக்க முடியாது, நம்மை விட வலியவர்களை அவ்வளவு சீக்கிரமாக அந்த வீட்டிலேருந்து கிளப்பிட முடியாதுங்கிற மாதிரியான சில உணர்வுகள் அவங்க கிட்ட இருக்கும். அதை வெளிப்படையாக அவங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களாங்கிறது மிக பெரிய கேள்வி. ஆனா ஒரு உள்ளூர ஒரு அச்சம் இருக்கும், ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு இருக்கும். வலியவர்களிடத்துல கொண்டு போய் வீட்டை வாடகை கொடுக்கறதுல இருக்கலாம், அது ஒண்ணு இருக்கலாம். ஆனா இது வலியவர்கள்ங்கிற இடத்துல இருந்து வரல இல்லங்கிறேன். இது வலியவர்கள் மனுஷபுத்திரனுக்கு மட்டுமல்ல, மனுஷபுத்திரன் இப்ப இதை அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஆனால் மிக எளிய, ஆனால் ஒரு சாதாரணமாக என்ன பார்ப்பாங்க, வீடு வாடகைக்கு வர்றவங்க இவங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் இருக்காங்கிறத முதல்ல பார்ப்பாங்க. நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, ஒரு நல்ல கம்பெனியில் அரசு வேலை வாய்ப்பில் இருக்கார், அவர் மாத சம்பளம் உறுதி, ஆகவே வாடகை வந்துடுமையா, அதை தானே பார்ப்பாங்க.
அப்படி இருந்தாலும் முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவர் என்றால் அவருக்கு தருவதில்லை என்பது ஒரு எழுதப்படாத சாஸ்திரமாக பல பேருடைய நெஞ்சிலே இருக்கிறது. இதுதான் இன்றைய நிலைமை. இது எப்போ வந்துச்சு, எப்படி வந்துச்சு என்பது இன்னும் கொஞ்சம் ஆழமாக அகலமாக விவாதிக்க வேண்டிய விஷயம். ஆனால் இன்றைக்கு அது இருக்கிறது என்பது உண்மை. அதைத்தான் நண்பர் இங்கே வெளிப்படுத்துறாரு. ஏன்னா அவர் சொல்லியிருக்கக்கூடிய இதெல்லாம் பாருங்க, எல்லாம் கடைசியாக அவர் ஒரு முஸ்லீம் என தெரிஞ்ச பிறகுதான் மறுக்கிறாங்க. அவர் பிரபல்யமானவர் என்பதனால அல்ல, இன்னும் கூட சொல்லப்போனால் அவர் பிரபல்யமானவர், எழுத்தாளர், பேச்சாளர். ஆகவே அவரை ரொம்ப வரவேற்று அவருக்கு வீடு தரணும்னு போகிற நேரத்தில் அவருடைய மதம் தெரிய வந்து அதுக்கான உதாரணங்கள் பூரா அதில் கொடுத்துருக்காரு. ஆகவே தான் நான் என்ன சொல்ல வர்றேன், வலியவரோ எளியவரோ முஸ்லீம் என்றால் வீடு தர வேண்டாம், முடிந்த அளவு தவிர்ப்பது என்கிற எண்ண ஓட்டம் என்கிற மிக தவறான மோசமான எண்ண ஓட்டம் இன்றைக்கு இருக்கிறது என்பது வேதனை. இன்னொரு விஷயத்தை சொல்ல வர, இந்த பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவது வீடு வாடகைக்கு என்பதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் இங்கே இந்த சென்னையில் நான் இப்போ 3-4 ஆண்டுகள் ஆகுது. வந்த உடனே நான் பார்த்தது, என்னுடைய பிள்ளைக்கு நான் என்னுடைய மகளுக்காக நான் வீடு பார்த்தது, அப்படியே காலையில் வாக்கிங் போகும்போது அதையும் பார்த்துக்கிட்டே வருவேன். ஒரு வீட்டில் மிக தெளிவாக இருக்குது, ஒன்லி ஃபார் வெஜிடேரியன்ஸ் தெளிவாக போட்டிருக்காங்க. இதோடைய அர்த்தம் என்ன? இது எங்கேருந்து வருது? இப்போ நீங்கள் எல்லாம் பேசுனீங்கல்ல, இந்த தொழில் சார்ந்ததுக்கும் இந்த போர்டுக்கு என்ன அர்த்தம்? மரக்கறி உண்பவர்களுக்கு மட்டுமே வீடு வாடகைக்கு தரப்படும். என்ன அர்த்தம்? நான் அந்த ஃபோன் நம்பர் மட்டும் இந்த வாக்கியம் இருக்குது. இது உண்மையிலேயே அப்படித்தானாங்கிறதுக்காக நான் ஃபோன் பண்ணி பார்த்தா ஒரு அந்த பக்கம் மறுமுனையில் ஒரு பெண்மணி எடுக்கிறாங்க, ஆமாங்கிறாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? இதுக்குள்ள என்னென்னலாம் இருக்குது என்பது நான் வெளிப்படையாக பேச வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரே ஒரு நிமிஷம், நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். 2 விஷயங்கள் அவர் சொன்னதுலேருந்தும் மனுஷபுத்திரன் எழுதியிருக்கிறதுலேருந்தும் 2 கேள்விகள் வருது. நீங்கள் சொன்னதுலேயும் அந்த ஒரு போகிற போக்கில் சொன்னீங்க, அங்கு இருப்பவர்களை விட, தனியாக முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வசிப்பவர்களை விட இங்கு கலந்து வாழ்பவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள்னு சொன்னீங்க. கிட்டத்தட்ட தனியாக அவர்கள் ஒரு பகுதி இவர்கள் ஒரு பகுதி அப்படின்ற மாதிரி நிலையை நோக்கி தமிழ்நாட்டுக்குள்ள போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், தமிழ்நாட்டுக்குள்ள இந்த மாதிரி இதெல்லாம் வராதுன்னு நினைச்சேன் ஆனா இங்கேயும் அது ஆழமாக ஊடுருவிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அந்த 2 கேள்விகளையும் நீங்க இல்ல, அதாவது மைனாரிட்டி சமூகம் உலகத்தினுடைய எந்த ஒரு பகுதியிலையும் அவர்கள் கூட்டமாக வசிப்பது இயற்கை. அமெரிக்காவில் கூட தமிழர்கள் அவர்கள் பகுதி, ஆந்திராவில் கூட தமிழர்கள் ஒரே பகுதியில் தான். அந்த இப்போ கர்நாடகா பாருங்களேன், கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் ஒரே பகுதியில் இருப்பாங்க, கேரளாவை சேர்ந்தவர்கள் நகர் அவர்களுக்கு உருவாக்கப்பட்டது. இப்படி வாழுகின்ற ஒரு மாதிரியான ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி, வாழுகின்ற மாதிரியான காஸ்மோபாலிட்டன் சிட்டில அந்த மாதிரி இல்ல. நீங்க முதல்ல கேட்ட கேள்விக்கு மைனாரிட்டி பகுதியில் மைனாரிட்டி மெஜாரிட்டி என்று பகுதிகளாக இருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கான பதில் இது. அப்படி வாழுகின்ற ஒரு எண்ணம் அந்தந்த சமூகத்துக்கு இயற்கையாக மனோதத்துவ ரீதியாக வருவது இயல்பு, அதனால வந்ததே தவிர வேற இல்லை. இரண்டாவதாக, இப்ப தொழில் சார்ந்த விஷயங்களிலே புறக்கணிப்பது சரி, மதம் சார்ந்த விஷயத்தில் புறக்கணிப்பது தவறுன்னு சொல்றாரு. இல்ல இல்ல அப்படி சொல்லல. அப்ப சரி தவறுன்னு சொல்லல, இது இன்னும் கொடுமைங்க. அது தவறானால் இது தவறு, இது தவறானால் அது தவறு. ஆனால் பிறப்பினுடைய அடிப்படையில் ஒருவரை பார்ப்பதாக சொல்லுவது அப்படின்னா, இந்த நாட்டில் முஸ்லீம்களே எங்கேயுமே இருக்க முடியாது, எங்கேயுமே அவங்களுக்கு இடம் கிடைத்துக்க முடியாது. அசார்டடா பல இடங்கள்ல அவர்கள் சேர்ந்து இருப்பது, அதற்காக ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ் கண்டுபிடிச்சு இருக்க முடியாது. ஏன்னா இங்கே அந்த மாதிரி மனப்பான்மை இல்லை. அந்த மாதிரி மனப்பான்மை இதே மாதிரி எழுத்துனாலே உருவாக்கப்படும். அண்ணன் சொன்னது மாதிரி நான் தேடி மரக்கறி உண்பது, நான் கேட்கிறேன், மரக்கறி உண்பது அவர் வீட்டு கொடுப்பவருடைய உரிமை. அது மரக்கறி உண்பவருக்கு தான் கொடுப்பேன், 2 பேரோட வந்தா தான் கொடுப்போம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் வருவோம், ஒரு குழந்தை தான் இருக்கணும், இது அவர்களுடைய உரிமை. தனிப்பட்ட உரிமையை பற்றி பேசுகின்றவர்கள் இந்த உரிமையை மறுக்கிறார்கள். அதனால மதத்துக்காக அல்ல, அவர்களுடைய எண்ணத்தினுடைய வெளிப்பாடு. நாம புறக்கணிக்கிற ஆள் இல்ல, இருந்திருந்தால் அவர்களுக்கு இங்க இடமே கிடைக்காம தான் தவிச்சுக்கிட்டு இல்ல. 2 விஷயம் தாங்க. நீங்க முதல்ல சொன்னது மிகவும் கவலையோடு பார்க்க வேண்டியது. வட மாநிலங்கள்ல ஏன் சிறுபான்மை ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்காங்க என்றால், பாதுகாப்பற்ற உணர்வு அங்க உருவாக்கப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்காங்க. இருங்க, எல்லா ஊர்லயும் நீங்க பேசும்போது நான் தலை இல்ல, நீங்க வட மாநிலம் மட்டும் சொல்றதுக்கு சொல்றேன். இல்ல இங்கேயும் அதை நோக்கி, இங்க அந்த அளவுக்கு இல்ல, இங்க ஒரு கலந்து வாழ்கிற நிலைமை. ஆனால் இப்படி மத அடிப்படையில வீடு தரமாட்டோம் என்றால் என்ன ஆகும்? அவர் சொல்றாரு, அப்ப அவங்க எங்க குடியிருப்பாங்க?
அப்படி என்றால் அது மதம் சார்ந்து அந்தந்த பகுதிகளாக மாறுகிற, அங்க வசிப்பிடத்தை அப்படி மாற்றிக் கொள்கிற நிலைமையை நோக்கி போகுது. இது மிக தவறானது என்பதை நான் அழுத்தம் திருத்தமா யாருக்கு குறிப்பிட விரும்புறேன். சொல்றாங்கிறத மட்டும் சொல்லுங்க. இல்லங்க, எல்லாருக்கும் மதம் மாறு தனியாக போகிறேன். அப்ப போகின்ற மைனாரிட்டி நீங்க மக்கள் அப்படி போவது தவறு இல்ல, இல்ல, சொல்றீங்களா? நம்ம அவர்களை வந்து எல்லா பகுதியிலும் இருக்க சொல்லுங்க. இருக்க நீங்க வீடு தரலைன்னா இப்படி இருப்பாங்க. ஏங்க நீங்க வீடு தர மாட்டீங்க, அது அப்ப இல்ல. இருந்த ஆகணும் இல்ல. யாரும் தர மாட்டேன்னு சொல்லல. இல்ல இது Isolated incident இல்ல வச்சு இல்ல சொல்லாதீங்க. நண்பர், இருத்தனை நிலைமை தானே. மனுஷபுத்திரனுக்கு அவர் பிரபல்யமானவர் என்பதால இல்ல, தவறு, தவறு. ஹாஸ்பிடல்ல ஒரு பேஷண்ட் ஏங்க, வந்து நீங்களே செத்து போனா பேசிட்டு அந்த இருந்தா hospital என்ன தாக்கப்படுகிறது. இல்லங்க, நீங்களே ஒரு பேசிட்டு police இருந்தா- stationல கைது நீங்களே செய்யப்பட்டு பேசிட்டு தாக்கப்படுகிறது. இது நியாயமே இல்லை. அவர்கள் வீடு கொடுப்பவர்கள் வந்து இல்ல, இல்ல, இன்னும் உடனே செக்யூர்டா உணரணும். இது நீங்களே அவங்க பேசுறது உணராதவரை நியாயம். ஒண்ணும் பண்ண முடியாது. காலையில கூட இப்படி இரவு மாதிரி பேசுறீங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், இந்த மரக்கறி உண்பவர்களுக்கு மட்டும்தான் வீடு என்பது வேற, அதுல உரிமை அல்ல, அதுல ஒரு வகை சாதிய ஒடுக்குமுறை இருக்கு. அது நான் உங்களுடைய சொல்றேன். பார்வை. யார் ஏன் பார்வை சொல்றேன்? சாதி மதத்தை ஆமாங்க, இதோட அர்த்தம் என்ன? சாதியையும் மதத்தையும் புறக்கணிக்கின்ற கட்சி பார்வை முழுவதும் சாதி மதத்தாலே இருக்கு. இல்ல, முழுக்க முழுக்க மதத்தாலையும் சாதியை அது பாக்குறீங்க. உங்ககிட்ட இருக்கிற காரணத்தால சுட்டி அந்த காண்பிக்கிறேன். எங்க பார்வையால கிடையாது. தான் உங்ககிட்ட அந்த இருக்கு. பார்வையால தான் 3 டிஜிட் ஓட்டு உங்களுக்கு ஆமா, ஒருத்தர் ஆமா. மனுஷபுத்திரன் பிரச்சனை விஷயத்துக்கு பதில் சொல்லலைன்னா உடனே நேரம் தேர்தலுக்கு தான் போவீங்க நீங்க. முற்றிலுமாக வேறுபட்டதோங்கிற ஒரு உணர்வு வருது. தர்க்க நீங்க வந்து ரீதியா பதில் இரண்டு சொல்ல தெரியல. பகுதிகளில் இரண்டு மதத்தவர் இருந்தாலும் கூட எந்த பகுதியிலையுமே அவருக்கு வீடு கிடைக்காதோங்கிற எண்ணம் வருது. ஏன்னா அவருக்கு வந்து ரெண்டு பகுதிகளிலையும் வரவேற்பு கிடையாது. அவரை அதிகமாக முகநூல்களில் சமூக வலைத்தளங்களில் இரண்டு பக்கத்துல இருந்து மிக கடுமையாக திட்டிருக்கிறாங்க. அதனால அவர் பாதிக்கப்பட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே நிலைமை சமூகத்திலேயும் முகநூலில் நடந்த சமூக வலைத்தளங்களில் நடந்த இதெல்லாம் இப்போ வந்து களங்கள்லையும் நேரடி களங்கள்லையும் நடக்குதோங்கிற ஒரு உணர்வு வருது. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.